15 seconds, 10 seconds, 5 seconds. Comments. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் முன்னாள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். இப்படிப்பட்ட மக்களாட்சி மலர்வதற்கு முன் பல்வேறு வகையான ஆட்சிகள் பல அமைய பெற்று இருந்தாலும் அவை அனைத்தும் மக்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்க்காத ஆதிக்க ஆட்சிகளாகவே திகழ்ந்தன. மிக அதிகமானவர்களுக்கு மிக அதிக நன்மையை பயப்பதுதான் உண்மையான மக்களாட்சி. இப்படிப்பட்ட மக்களாட்சி முறையை செயல்படுத்தும் மன்றம் சட்டமன்றம். ஓர் அரசாங்கத்தை தங்கு தடையின்றி நடத்தி பலதரப்பட்ட கட்சிகளின் கருத்துக்களை பெற்று மக்கள் பயன்பெறும் வகையில் சட்டங்கள் இயற்றி ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் செயல்படுகின்ற மன்றம் சட்டமன்றம். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தின் தலைவராக தாங்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். தங்களுடைய தேர்வுக்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சியினையும் பாராட்டினையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலே ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். ஓர் உண்மையான மக்கள் அரசு எவ்வாறு வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதோருக்கும் பொதுவாக செயல்படுகிறதோ அதே போன்று இந்த அவையிலே உள்ள அனைத்து சாராருக்கும் பொதுவானவர் நீங்கள். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் பேரவை உறுப்பினர்களின் மதிப்பையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை மாண்புமிகு உறுப்பினர்கள் மாண்புமிகு பேரவை தலைவராகிய உங்களிடத்தில் ஒப்படைத்து இருக்கிறார்கள். பேரவையின் தலைவர் என்பவர் நடுநிலையோடு விளங்க வேண்டும். ஆளும் கட்சி உறுப்பினர் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற வித்தியாசமின்றி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு உண்டு. தங்களை பொறுத்தவரையில் தாங்கள் அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறீர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறீர்கள். எனவே இரு சாராரின் மனநிலையையும் தாங்கள் நன்கு அறிவீர்கள். ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் மனநிலையையும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் மனநிலையையும் நன்கு அறிந்துள்ள தாங்கள் பேரவைத் தலைவர் பொறுப்பினை மிக நல்ல முறையில் நிறைவேற்றுவீர்கள். அனைவரது பாராட்டினையும் தாங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள், மரபுகள், நெறிமுறைகள் ஆகியவற்றை எல்லாம் அலசி ஆராய்ந்து சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் இந்த அவைக்கு தாங்கள் பெருமை சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
தவறு நிகழ்ந்த பின் தண்டிப்பது என்ற தத்துவத்தை விட தவறு நிகழாதபடி கண்டிப்பது என்பது மிகவும் சிறந்தது என்பதை சுட்டிக்காட்டி தங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். சென்னை மண்ணடி சிவன் நிறுவனத்தின் விற்பனை மேலாளர், கோயம்புத்தூர் வடவள்ளி சாரதி நிறுவனத்தின் விற்பனை மேலாளருக்கு 2025 ஆண்டு ஏப்ரல் 3 எழுதிய கடிதம். அன்புடையீர், சென்ற மாதம் 30 தாங்கள் எழுதிய கடிதத்திற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் கேட்டுக்கொண்ட பொருட்களை தங்களுக்கு உரிய நேரத்தில் அனுப்பி வைத்து விட்டோம் என்பதை தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் அந்த பொருட்களுக்கான பணம் எங்களுக்கு இன்னமும் வந்து சேரவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நிறுவனத்தின் சார்பில் ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கடன் வசதி அளிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட வாடிக்கையாளர்களில் தங்கள் நிறுவனமும் ஒன்று. தங்களுக்கு அனுப்பி வைத்த பொருட்களுக்கான பணத்தை தாங்கள் எப்போதும் உரிய நேரத்தில் தவறாமல் அனுப்பி வைப்பீர்கள். ஆனால் தற்போது பணம் அனுப்புவதில் ஏற்படும் கால தாமதத்திற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் நிறுவனத்திற்கு அளிக்க வேண்டிய தொகையை உடனடியாக அனுப்பித் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள